சண்டை கம்மியாயிரும். புரியுமாண்ணா? நான் இங்கே வந்ததுலேருந்து மாட்டா. ஏன்னா அதில் உள்ள மாதிரி பேசுறதுக்கும் ஆள் இப்படி தானே இவங்க அப்படின்றதோ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். எஃப்ஜேவும் வினோத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து சூப்பரா விஜே பார்வதி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்சர்வ் பண்றது வேற. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். அதனால விஜே பார்வதி என்னெல்லாம் பண்றாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா கேம்குள்ள இருந்தே இவன் சூப்பரா அப்சர்வ் பண்ணியிருக்கான். 3 பாயிண்ட் வைக்கிறாங்க. 3மே தரமான பாயிண்ட். அது மொத பாயிண்ட் என்ன தெரியுமா? விஜே பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை வச்சுலாம் பிரச்சனைக்கு வரமாட்டா. இப்போ அவ பேசும்போது நம்ம பதிலுக்கு பேசுவோம்ல, அப்படி பேசுறதுல நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா அதை பிடிச்சிப்பா. அதுக்கப்புறம் பேசும்போது திரும்பி ஒரு வார்த்தையை விடுவோம்ல, அதை வச்சு திரும்பி பேசுவா. இப்படி தான் அவள் சண்டை வலிப்பா. அவள் எப்போவுமே கோபமாக நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்காக வரும்போது ஒரு 2 நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அவள் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவா. அதுதான் பெஸ்ட்டு. அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த விஷயத்தை தான் பண்ணணும். ஏன்னா பேசணும்னா பேசிக்கிட்டே தான் இருப்பான்ற மாதிரி சொல்கிறான். கரெக்டு தான். ஆனால் இவன் அந்த விஷயத்தை பண்ண மாட்டான். இவன் எதிர்த்து தான் பேசுவான். ஆனால் விஜே பார்வதி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறதை காட்டிலும் பேசும்போது ஒரு வார்த்தை விடுறாங்கன்னா அந்த வார்த்தையை இழுத்து பேசுவாங்க. ஸோ இது கரெக்டான விஷயமா? ரெண்டாவதா ஒன்று வச்சாங்க, அது செம்ம பாயிண்ட். நீங்களும் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட சிலர் ஏத்துக்க மாட்டீங்க, ஆனால் செகண்ட் பாயிண்ட் எல்லாருமே ஏத்துப்பீங்க. அது என்னன்னா, விஜே பார்வதிக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் சரி, யார் காதுலயாவது போய் எல்லாத்தையும் கொட்டிடுவா. ஏதோ வாட்டர் மெலன் இருந்த வரைக்கும் அவர் காதுல போய் கொட்டுவா. இவனுங்க எல்லாருமே இப்படி தானே, இவனுங்க எல்லாருமே அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா அவன் மனசுல நினைக்கிற எல்லாத்தையும் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா அவர்கிட்ட பேசுவா. இப்போ அவர் பேசுறதுக்கு இல்ல, அது அவளுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்றான். அதுக்கு வினோத் இருக்கார்ல, அப்படிலாம் இல்லப்பா, சாண்ட்ரா கிட்ட திவ்யா கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டால, அவங்க கிட்ட பேச போறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எஃப்ஜே என்ன சொல்றானா, இல்லைன்னு வாட்டர் மெலன் கிட்ட ஃப்ரீயா பேசுற அளவுக்கு திவ்யா கிட்ட சாண்ட்ரா கிட்டலாம் அவ பேச வாய்ப்பு இல்ல. வாட்டர் மெலன் கிட்ட தான் அவ்வளோ ஃப்ரீயா அவளால பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா வந்து வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் வாட்டர் மெலன் கிட்ட தான் ஃப்ரீயா இவங்க பேசுவாங்க. அண்ணன் இவனுங்க எல்லாருமே இப்படி தானே, இவனுங்க டர்ட்டியா ஒரு கேம் ஆடுறாங்கன்னு, நம்மளை சிக்க வைக்க பாக்குறாங்கன்னு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. அந்த அளவுக்கு திவ்யா கிட்ட சாண்ட்ரா கிட்டலாம் இவங்க க்ளோஸ் ஆகல. இப்போ திவ்யா கிட்ட சாண்ட்ரா கிட்ட இவங்க வந்து அந்த அன்பு கேங்க காலி பண்றதுக்கு தான் கூட இருக்காங்களே தவிர மற்றபடி அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆலாம் திவ்யா கூடயும் சாண்ட்ரா கூடயும் இவங்க இல்ல. கரெக்டா இவன் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கான். அதாவது வாட்டர் மெலன் கிட்ட அவங்க புலம்புவாங்கல்ல, புரணி பேசுவாங்கல்ல, அதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அப்ப அதான் அவங்க இவன் வெளியே வரும்போது உள்ள போகும்போது அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை வச்சு கவனிச்சிருக்கான் போல. இப்போ 3வது பாயிண்ட் வைக்கிறான். அதுதான் சூப்பரான பாயிண்ட். அரோராக்கும் இவளுக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தது. விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சுட்டார்ல, அதனால பாருங்க இப்போ அரோரா கிட்ட போய் பேச்சை போட்டுட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு நாமினேஷன் வருது. நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கணும்னா போன வாரம் யார்கிட்டலாம் சண்டை போட்டாலோ முடிஞ்ச அளவுக்கு சாரி கேட்டு சமாதானம் ஆயிடுவா. அதுக்கான முயற்சி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஜே சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா விஜய் பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அரோரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட இஷ்யூ போச்சு பார்த்தீங்களா, அந்த இஷ்யூவை கொஞ்சம் கூல் பண்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அட்டாக் பண்றவங்க அட்டாக் தான் பண்ண போறாங்க. விஜய் பார்வதிலாம் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறத பத்தி யோசிக்க கூட முடியாது. அது விஜய் பார்வதிக்கே நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்க, இவங்க இப்ப போய் விக்ரம் கிட்ட சாரி கேட்கறாங்க. நான் மனசார சாரி கேட்கறேன் விக்ரம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரோரா கிட்ட நான் மனசார சாரி கேட்கறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட முடியுமா? எப்படியோ 2-3 ஓட்டு விஜய் பார்வதிக்கு விழுந்துரும். விஜய் பார்வதி என்ன நடந்தாலும் சரி நாமினேஷனை விட்டு தப்பிக்க முடியாது. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அதான் நாமினேஷனை விட்டு தப்பிக்கிறதுக்கான முயற்சி, அதே மாதிரி எல்லாரையும் கொஞ்சம் கூல் பண்ணணும். இவ பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து எல்லார்கிட்டையும் சாரி கேட்டு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை கூல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு என்னமோ இவன் சொல்றதுல நிறைய வேலிடான பாயிண்ட் தான் தெரியுது. அதுவும் செகண்ட் பாயிண்ட்லாம் உறுதியான பாயிண்ட். விஜய் பார்வதியால மனசுக்குள்ள ஒன்று ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. யார்கிட்டயாவது ஃப்ரீயா அதை கக்கணும். இப்போ உள்ள ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டையில சில பாயிண்ட் அங்க பேச முடியாது. ஏன்னா சண்டை நடக்குதுல, பாயிண்ட்டை பேச முடியாது. அதெல்லாம் யார்கிட்டயாவது கொட்டணும்னும் போது கரெக்டா திவாகர் மாட்டுவாரு. திவாகரை உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் அவங்க கொட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இப்ப திவாகர் போனது உண்மையிலேயே விஜய் பார்வதிக்கு பெரிய அடி தான். அதே மாதிரி திவாகர் போனது கானா வினோத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா கானா வினோத் திவாகரை அட்டாக் பண்ணி தான் ரொம்ப வெளியே தெரிஞ்சாரு. இதுக்கப்புறம் யாரை அட்டாக் பண்ணுவார்னு தெரியல. இப்ப வேற யாரையாவது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவங்க திவாகர் மாதிரி கொஞ்சம் டம்மியா போக மாட்டாங்க, பதிலுக்கு வார்த்தையை விடுவாங்க. ஸோ கைகலப்பு கூட போகும். அந்த மாதிரிலாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.